Hey guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து VPS சர்வர் டெடிகேட்டட் சர்வர் பத்தின செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு சர்வர் வந்து செட் பண்றத சொல்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ 4-5 வீடியோ நம்ம போட்டுருக்கோம் பாருங்க. அது போக நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம சேனல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வந்து CFS எப்படி இன்ஸ்டால் பண்றது சொல்லி பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க நம்ம சேனலுக்கு பார்த்துங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து லைட் ஸ்பீட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பிளகின்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீடு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து கமெண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? லைட் ஸ்பீடு அதுபோக பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி 360 சைட் பேடு சப்ளூஸ் எல்லாமே அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லைட் ஸ்பீடுக்கு வந்து இந்த கமெண்ட் வந்து அப்படியே எடுத்து டெர்மினல் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நம்ம இந்த WHMல ஓப்பன் பண்ணி டெர்மினலையும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சர்வருடைய டெர்மினல் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ கொடுத்துருங்க. இந்த இடத்துல லாஸ்ட்டாக பாருங்கள் ட்ரையல் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. நம்ம வந்து இப்போதைக்கு ட்ரையல் வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒய் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க, என்ட்ரு கொடுத்துருங்க. நம்ம எல்லாமே வந்து ட்ரையல் தான் போட்டு பண்ணிகிட்ருக்கோம், டெஸ்டிங்காண்டி தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு டெஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஸோ உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் ஆன பிறகு நீங்கள் எல்லாமே லைசன்ஸ் எல்லாமே பை பண்ணி ஒவ்வொரு லைசன்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே வந்துடலாங்களா. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், உடனே வந்து முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம வேல்யூ கேட்குறாங்க, 2 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஸோ அப்பாச்சி போர்ட் ஆஃப்செட் லைட் ஸ்பீடு ஓரல் டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட் அட்மின் இது ஒன்றும் பண்ணாங்க, சும்மா ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்புறம் நெட்வொர்க் பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சுமாரான சிஸ்டத்தில் நம்ம வந்து இப்போதைக்கு டெஸ்டிங் காண்டி போட்டிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே இது பாருங்கள் லைட் ஸ்பீட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கமாண்ட் கிடையாது. நம்ம வந்து சுவிட்ச் டு லைட் ஸ்பீடுன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து லைட் ஸ்பீடுக்குள்ளே போகணும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த லைட் ஸ்பீடு கிடையாது. நம்ம வந்து இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைட் ஸ்பீடு வெப் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல அப்படி கீழே வாங்க. உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள் லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து 15 days ட்ரையல் லைசன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ள. இங்கே நம்ம வந்து எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிறது காட்டுது. அப்புறம் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து முடியுன்றது இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. 15 days ட்ரையல் ஓகே கொடுத்துருங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சுவிட்ச் பிட்வின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல அப்பாச்சியில் டிஃபால்ட்டாக உள்ளது. நீங்கள் சுவிட்ச் டு லைட் ஸ்பீடு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்பீடு வந்து மாறிக்கிறோம். லைட் ஸ்பீடாக இருக்கும். ஸோ சில நேரம் அப்பாச்சியில் ஓடிட்டுருக்கோம், ஆனால் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துருங்க. கீழே லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா cPanel பிளக்கின்னு சொல்லியிருக்கோம். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதில் வெப் கேட்சின்றது ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, இது வந்து உங்களுக்கு cPanel ஷோ ஆகாது. ஸோ ஆனால் நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருவோம். அதை இன்ஸ்டால் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து cPanel இருந்து ஷோ ஆகும். cPanel யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிறவங்க. ஓகேங்களா? அவ்வளோ கைஸ், நம்ம வந்து ஹெச்பி வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. முடிச்சு இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸை தொடர்ந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.